அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே குளோரியா மினிஸ்ட்ரீஸ் தன்னுடைய 12வது ஆண்டை நிறைவு செய்து 13வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற வேளையில அவர்கள் இந்த 13 ஆண்டுகளாக அவர்கள் செய்கின்ற அந்த நற்செய்தி பணியானது தமிழகத்தில் உள்ள பல மறை மாவட்டங்களிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவிலும் உண்மையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் யாருக்கும் ஐயம் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த குளோரியா மினிஸ்ட்ரீஸை சார்ந்த இளைஞர்கள் அனைவருமே தங்களுடைய வேலையோடு நற்செய்தி பணியை அறிவிப்பது என்ற அந்த கடமை உணர்வோடு தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று திண்டுக்கல்லில் இருக்கின்ற அந்த மையத்தில் எப்பொழுதும் அவர்கள் நற்செய்தி பணி ஆற்றுகின்ற பொழுது கூட்டங்கள் அதிகமாக ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் அங்கு வந்து கூடுவதை, அங்கு ஜெபிப்பதை, உபவாசம் இருந்து அவர்கள் மன்றாடுவதை எல்லாம் நிறைய பேர் அறிந்திருப்பீர்கள். உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய முக்கியமான கடமை, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து அதை அருமையாக செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த ஆண்டு இவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த ஒரு தலைப்பு என்னவென்றால், அதாவது இந்த குளோரியா மினிஸ்ட்ரீஸ்னுடைய மைய பொருளாக ஜெயத்தின் ஆண்டு 2025 என்ற அந்த ஒரு தலைப்பை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ராயலுக்கு கொடுத்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீ கடைபிடித்து ஒழுகினால் உனக்கு வெற்றி கிட்டும். 4ஆகமம் முதல் புத்தகத்தில் 22:13 வருகின்ற வசனம். ஆக இந்த ஜெயத்தின் ஆண்டு, அதாவது கடவுளை விஞ்சியவர் யாரும் அல்ல, கடவுள்தான் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பவர். ஏனென்றால் அவர்கள் கடமையை செய்கின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய கடமையை சிறப்பாக ஆற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த இறைவன் வெற்றியை கொடுப்பார். அதாவது நிறைய மக்களை இவர்களுடைய அந்த நற்செய்தி போதனையின் வழியாக அவர்கள் உண்மையிலேயே உண்மை கடவுள் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த வெற்றி நடைபெறுகின்றவர்களாக, அதாவது கிறிஸ்துவினுடைய அந்த பெயர் போற்றப்பட, கிறிஸ்துவினுடைய பெயர் புகழப்பட, கிறிஸ்துவினுடைய பெயர் வாழ்த்தப்பட, அவர்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே அவர்களுக்கு வெற்றியாக முடியும் என்ற அந்த ஒரு உணர்வோடு தங்கள் பணியை செய்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு இவர்களுடைய இந்திய பணியை நான் பாராட்டுவதோடு இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வருகின்ற புத்தாண்டில் கன்னி மரியாதையுடைய அந்த தாய்மை பேற்றை நாம் கொண்டாடுகின்ற வழியில் அந்த தாயினுடைய அரவணைப்பிலை இவர்களை ஒப்படைக்கின்றோம். அந்த தாய் இவ்வாறு வார்த்தையான இறைவனை தன்னுடைய உள்ளத்திலும் உதரத்திலும் தாங்கியவராக வாழ்ந்தாலும் அந்த கிறிஸ்துவனுடைய, அதாவது கடவுளுடைய தாயாக அவர்கள் இருந்தாலும் அதே அன்னை இவர்களுக்கும் பாதுகாவலாகவும் இவர்களோடு உடலிருக்கின்ற அன்னையாகவும் இருந்து இவர்கள் ஆற்றுகின்ற அந்த நற்செய்தி பணியில அந்த அன்னை இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இன்றைய நாளிலே இவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த தலைப்பு ஜெயத்தின் ஆண்டு நிச்சயமாக பல வெற்றிகளை நிச்சயமாக கொண்டு வரும் என்று ஐயமில்லை. எனவே 2025ஆம் ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டாக இவர்களுக்கு அமையவும், இவர்கள் இருக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் அந்த இறைக்கரமானது இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆசி கூறி இவர்களுக்கு வாழ்த்தும் என்னுடைய ஜெபத்தையும் கூறி நான் நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. இந்த ஜெபக்குழுவினர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அந்த புத்தாண்டிலே இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இன்னும் முடுக்கிவிடப்பட்டு
இன்னும் அதிவேகமாக அதிவிரைவாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று இவர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் நான் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இன்றைய நாளில் இந்த குளோரியா மினிஸ்ட்ரீஸ் குழுவினர் புதிய நாள்காட்டியை அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். அதில் ஜெயந்தின் ஆண்டு 2025 என்று போட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாள்காட்டியை நான் குளோரியா மினிஸ்ட்ரீஸ் சார்பில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. புறப்படு, புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? புறப்படு, புறப்படு, தேசத்தை கலக்கிடு.